ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2ஆம் மாசத்துக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கைவெற்றி கர்த்தரை உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மகத்துவமுடைய பரிசுத்த ஆவியானவரே, நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தாவே, இந்த 2ஆம் மாசத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நீ கொடுக்க போற வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இதை கேட்கிற மக்களுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. உம்முடைய மகத்தான மகிமை இறங்கும்படியாக, உம்முடைய பிரசனம் இறங்கும்படியாக, உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக, உம்முடைய அபிஷேகம் இறங்கும்படியாக, உம்முடைய வார்த்தை இறங்கும்படியாக, உம்முடைய வெளிப்படுதல் இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம் கர்த்தா. அந்த மாசத்தை காண செய்து இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை கர்த்தாவே அனுப்பி தந்த மகளை உற்சாகப்படுத்தி கர்த்தாவே தேவன் தாமே கிரியை செய்யும்படியாக நடத்தி கர்த்தா பலப்படுத்தி உயர்த்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஐயா. ஜெபத்தை கேட்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே கர்த்தாவே பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அனுக்கிற செய்தி நடத்தும்படி கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஐயா. என் தேவன் நடத்துவீராக இயேசுவே கர்த்தாவே. நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம். நீ கொடுக்க போற கர்த்தாவே மகத்தான வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரோடு பேசும்படியா செபிக்க இந்த வார்த்தை அனுப்பி தரும்படி செபிக்கிறேன். கர்த்தாவே, அந்த வியாதிப்பட்ட மக்களுக்காக செபிக்கிறேன். ஜுரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செபிக்கிறேன். யாவருக்கு கர்த்தாவே ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து இந்த 2ஆம் மாசத்தில் கர்த்தாவே நீ பாதுகாக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் பிப்ரவரி மாசத்துக்காக செபிக்கிறேன் கர்த்தாவே. இதை கேட்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகம், ஒரு பெரிய தைரியம், பெரிய சமாதானம் உண்டாகும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற கர்த்தர் நடத்துவீராக. யாவருக்கு சமாதானம் கிடைக்கட்டப்பா, நல்ல சுகம் உண்டாகட்டும். தேவன் நடத்துவீராக. இயேசு ரத்தம் மூடி மறைக்கும்படி செபிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் ஒரு கோரஸை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய்
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நல்ல ஆண்டவரே, நீ கொடுக்கப்போற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வெளிப்படுவீராக இயேசுவின் நாமத்தில். நல்ல பிதாவே, கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு வாசித்து தியானிக்க போகிற 2ஆம் மாசத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிக்கலாம். வாசிப்போம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையிராமல், நாங்கள் யாருங்க? ரட்சிக்கப்பட்ட நீங்கள். நாங்கள் இயேசுவை நம்புற நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அகற்றம். அப்போ அங்க பவுல் கொரிந்தி சபை என்ன எழுதுறார்? கர்த்தர் ஸ்தோத்திரம் 1:9-10 வாசிக்கிறோம். நாங்கள், அப்போ எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல். வாசிக்கலாம். மரித்தோரை எழுப்புகிற, திரும்ப வாசிங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பெரிய பாடி பில்டரா இருக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், டைமுக்கு சாப்பிட்றேன், டைமுக்கு தூங்குறேன், எக்ஸசைஸ் பண்ண சொல்லி அப்புறம் தன்னை கொடுத்து பெருமையா பேசிக்கொள்வாங்க. பிரதர் சிஸ்டர் ப்ளீஸ் லிசன் டு மீ. என்ன கண்டிஷன் தான் சரி, உங்க உயிர் கர்த்தருடைய கையில் இருக்கு. இயேசுவின் நாமத்தில். உங்க ஜீவன் எங்க இருக்கு தெரியுமா? டாக்டர் கிட்ட இல்லை, உங்க உயிர் மருந்து மாத்திரம் இல்லை, கிறிஸ்து கையில் இருக்கு. இயேசுவின் நாமத்தில். அதான் பவுல் சொல்றாரு, எங்கள் உபத்திரம் ஏற்பட்டது, எங்கள் மரணம் உண்டாயிற்று, சோதனை உண்டாயிற்று, நாங்க செத்து போகல, நாங்க மரிச்சு போகல. என்ன வாசிக்கிறோம்? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். அப்போ நான் என் பலத்தை நம்பல, என் படிப்பை நம்பல, என் ஆஸ்தியை நம்பல, என் சுகத்தை நம்பல, என் எக்ஸசைஸை நம்பல, நான் சாப்பிட்ற மருந்து மாத்திரம் நம்பல, கர்த்தருவே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதாங்க பவுல் சொல்றாரு கொரிந்தியர் புஸ்தகத்துல. என்ன வசனம் வாசிக்கிறோம்? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல். கர்த்தர் நம்பிக்கையெல்லாம் ஒண்ணுமில்லை. மனுஷன் பணத்தை நம்புறான், பொருளை நம்புறான், ஆஸ்தியை நம்புறான், எல்லாம் கைவிட்டு போகுது. எல்லாவற்றோட கிறிஸ்துவ நம்பிக்கை தாங்க உயர்ந்த நம்பிக்கை. கர்த்தர் பவுலுக்கு மிகப்பெரிய சோதனை உண்டாயிற்று. வாசிக்கலாம். மரித்தோரை எழுப்புகிற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரித்தோரை எழுப்புகிற என் அன்பு தேவச்சனமே, ஊழியக்கார பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, அன்பு தேவச்சனமே, நம்ம யாரை நம்புறோம்? இயேசுவை நம்புறோம். யார் அந்த இயேசு கிறிஸ்து? மரணத்தை ஜெயித்தவர். யார் அந்த இயேசப்பா? பாவத்தை ஜெயித்தவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் உலகத்தில் மிகப்பெரிய உயர்ந்த கர்த்தர் என் இயேசு கிறிஸ்து மட்டுமே. மரணத்தை வசனம் வாசிக்கிறோம். மரித்தோரை எழுப்புகிற, உலகத்தில் மரணத்தை ஜெயித்த ஒரே ஆண்டவர், ஒரே கர்த்தர், ஒரே தெய்வம், ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கும் போது வியாதி கொடுத்து பயப்படாதீங்க, கஷ்டம் பயப்படாதீங்க. இயேசு எழுப்ப போறாரு. நீ படுத்த படுக்கையா இருக்கிறியா? நடக்க முடியாம இருக்கிறியா? கேன்சர்ல பாதிக்கப்பட்டியா? இயேசுவை எழுப்ப போறாரு. இந்த 30 மாசத்துல வெட்கப்பட்டே போக மாட்டேன். உன் உடம்புல தேவ வல்லமை இறங்கிட்டு இருக்குது. உன் சரித்திர தேவ வல்லமை இறங்கிட்டு இருக்குது. உன் நாடி நரம்புல இயேசுவோட வல்லமை இறங்கிட்டே இருக்கு. நீ ஆண்டவருக்கு முன்பாக எழுந்து உட்கார போற, கர்த்தர் நாமத்தை உயர்த்த போகிற. இதான் வசனம் வாசிக்கிறோம். மரித்தோரை எழுப்புகிற ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதான் கொரிந்தியர் வாசிக்கிறோம். மரித்தோரை எழுப்புகிற என் அன்பு சகோதரியே, நீ படுத்த படுக்கையா இருக்கிற, 2 மாசம் படுத்த படுக்கையா இருக்கிற, கால் நடக்க முடியல, கை வேலை செய்யல, சாப்பிட முடியல, உள்ள அகர போகாம இருக்கிற, கர்த்தர் வார்த்தை நிச்சயம் விசுவாசிக்கும் போது எழுந்து நடப்ப, எழுந்து உட்காருவே, திரும்ப நீ சபைக்கு போவே, கர்த்தருக்கு ஊழியர் செய்வே, நிச்சயம் சரித்திர ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த வார்த்தை நீ கேட்கும் போது உன் உடல் முழுவதும் கர்த்தருடைய அக்கினி இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது, வார்த்தையாக அபிஷேகம் மேல இறங்கிட்டே இருக்கு. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போற. சகோதரி சகோதரம், ஏன் பயந்து உட்கார்ந்து இருக்கிற? அனைவரும் நீ பயந்து எத்தனையோ மாத்திரை உள்ள போச்சு, மருந்து உள்ள போச்சு, எழுந்துக்காம இருக்கிற. இந்த வார்த்தை நீ கேட்கும் பொழுது, இந்த வார்த்தை எழுப்பி உட்கார வைக்க போதும். எல்லாருக்கும் மத்தியிலும் யாரும் அசிங்கப்படுத்தினாங்களோ நிச்சயமா நடப்ப, ஓடுவே, கர்த்தருக்கு ஊழியம் செய்வே, உன்னை கர்த்தருக்கு எழுப்ப போறாரு. நீ மரித்து போக மாட்டேன். அந்த வசனம் வாசிக்கும். மரித்தோரை எழுப்புகிற யார்? அந்த இயேசு கிறிஸ்து. தேவ சனமே, விசுவாச பிள்ளைகளே, ஏன் பயந்து உட்கார்ந்து இருக்கிற? எனி ப்ராப்ளம், எனி ஈவில் ப்ராசஸ், எனி டிசீஸ், டோன்ட் வரி, டோன்ட் வரி. கர்த்தர் மேலப்படுத்த God will take care of you. இயேசுவை பாதுகாக்க போறாரு. இந்த பிப்ரவரி மாசத்துல கலங்கி உட்கார்ந்து இருக்கிற, எங்க பார்த்தாலும் ஜுரம், இரும்பு, சளி பரவிட்டே இருக்குது. மக்கள் பயப்படுறாங்க, எல்லாம் செய்றாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நீ சாப்பிடுற மருந்து மாத்திரை விட உயர்ந்த வல்லமை, பலமுள்ள வல்லமை உன் உடம்புல இறங்கிட்டே இருக்குது. இப்ப நீ சுகமடைய போகிற, உன் பிள்ளைங்க சுகமடைய போறான், பிள்ளை படுத்து
சுகப்படுத்திச்சு நான் விசுவாசிக்கிறேன். எனி ப்ராப்ளம், நிமோனியா காய்ச்சல், டைபாய்டு காய்ச்சல், எது வரட்டும் பயப்படாதிருங்கள். கிறிஸ்து வல்லமை உங்க மேல இறங்கிட்டே இருக்குது. நீங்க ஆண்டவருக்கு முன்பாக பலத்த சாட்சி எழும்ப போறீங்க. இயேசு உயர்த்த போறாரு. நீங்க செத்து போக மாட்டீங்க. திரும்ப எழுந்து உட்கார்ந்து இயேசுக்காக ஊழியம் செய்வீங்க. இயேசுக்காக வாழ்வீங்க. இயேசு நாமத்தை நீங்க உயர்த்தி கொண்டே இருப்பீங்க. அந்த வசனம் வாசிக்கிறோம். மரித்தோரை எழுப்புகிற தேவன் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை கேட்கிற ஜனமே, ஒரு காலம் பயப்படாது. தலைவலியா, வயிற்று வலியா, நெஞ்சு வலியா, ஆர்ட் ப்ராப்ளமா, லங்ஸ் ப்ராப்ளமா, இந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு லங்ஸ் இயேசு வல்லம் இறங்கிட்டே இருக்குது. இப்ப நீ சுகம் அடையலாம். நீ மருத்துவம் இருக்கிறாயா? நீ எழுந்து உட்கார போறேன். இந்த வார்த்தையை கேட்கும் போது கர்த்தர் பலப்படுத்த போறாரு. நீ திரும்ப செத்து போகாம இந்த பிப்ரவரி மாசத்துல எழுந்து உட்கார்ந்து சபைக்கு வந்து சாட்சி கொடுக்க போகிற. உன்னால முடியாம இருக்குதா? நிச்சயமா அந்த வார்த்தை மேல இறங்கிட்டே இருக்குது. உன் கால்ல, கையில, நரம்புல இயேசுவோட வல்லமை இறங்கிட்டே இருக்கு. இயேசுவோட உயிர் திழந்த வல்லமை அவன் மேல இறங்கிட்டே இருக்கு. பயப்படாதே. இயேசு எழுப்ப போறாரு. எழுந்து உட்காருவே. அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறாய். அல்லேலூயா. அத வசனம் வாசிக்கலாம். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல். Who is that God? யார் அந்த ஆண்டவர்? உன்னை எழுப்புகிற ஆண்டவர். சாத்தானை படுக்க வச்சிருப்பான். உன் கைக்கு மந்திரம் வச்சிருப்பான். உன் காலுக்கு மந்திரம் வச்சிருப்பான். உன் மூளைக்கு மந்திரம் வச்சிருப்பான். உன் பிசினஸ்க்கு மந்திரம் வச்சிருப்பான். நீ மாதிரி உட்காந்து அழுது கொண்டிருப்ப. கர்த்தர் சொல்றாரு, மரித்தோரை எழுப்பு தேவன் மேல். என் நம்பிக்கை எங்க இருக்குது? என் பணத்தின் மேலையா? என் சொத்தின் மேலையா? இல்ல என் படிப்பு இல்ல. வசிக்கலாம். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல். யார் மேல? தேவன் மேல். கர்த்தர் ஸ்தோத்திரம். சகோதரா, யாரை நம்பி இருக்கிறீங்க? நீங்க போற பாஸ்டர் நம்புறீங்களா? இல்ல பிஷப்பை நம்புறீங்களா? இல்ல ஃப்ரெண்டை நம்புறீங்களா? ஒரு யாரும் நம்பாதீங்க. டோன்ட் பிலீவ் எனிபடி. எல்லா மனுஷனும் மாயை உலகத்துல. பணம் இருந்தா அவனை நேசிப்பான், கொடுத்தா நேசிப்பான் உன்னை. ஆனா எல்லாருக்கும் வரம் போடுங்க. இயேசு மாத்திரம் விசுவாசிங்க. அதான் வசனம் வாசிக்கலாம். தேவன் மேல். யார் மேல? தேவன் படைச்ச ஆண்டவர் மேல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசி நம்பிக்கை யாரு? கடைசி முடிவு யாரு? ஆண்டவர் தான். உனக்கு வாழ்க்கையில் தோற்று போயிருக்கிறியா? பயந்து உட்கார்ந்து இருக்கிறியா? கலங்கி போயிட்டியா? எல்லாம் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறியா? அந்த வார்த்தை உன்னை பலப்படுத்த போதும். என்ன வசனம் வாசிக்கிறோம்? மரித்தோரை எழுப்புகிற வாசிக்கலாம். தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. நீ சாகிற வரைக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசு மாத்திரமே. என் நம்பிக்கை ஆண்டவர் மட்டுமே. உன் பிள்ளைங்க நம்பிக்கை இயேசப்பா தான். நீ படிக்கிற படிப்பு, ஞானம், சொத்து, சுதந்திரம் எல்லாம் கைவிட்டு ஓரம் கட்டிடும். உன்னை காப்பாற்ற இயேசுவனை காப்பாற்ற போற அந்த பிப்ரவரி மாசம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனம் வாசிக்கிறோம். மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக வாசியுங்கள். மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே ஐஸ்வர்யத்துக்கு போயிட்டோம். ஜீவன் போக போது எல்லாம் கைவிட்டுட்டாங்க. ஆன மேல பாக்குறாங்க. ஐயோ எப்படி செத்துருமோ? பயப்படாத. இயேசு வழி மீட்டு கொண்டு வருவாரு. நீ மறிச்சு போக மாட்டே. திரும்ப வெளியே வருவேன். ஐஸ்வர்யம் விட்டு வெளியே வருவேன். ஹாஸ்பிட்டல் விட்டு நீ வெளியே வருவேன். எப்படி வருவேன்? நடந்து வருவேன். உள்ள சீரியஸா உள்ள போயிருப்பேன். வெளியே நடந்து வருவேன். உன் இயேசு காப்பாற்ற போறாரு. உன் ஜீவனை இயேசு காப்பாற்ற போறாரு. உன் லங்ஸ் இயேசு காப்பாற்ற போறாரு. நீ சந்தோஷமா வாழ்ந்து அவர் நாமத்தை சாட்சியா நீ வாழ போற. தலை குனிஞ்சு போகவே மாட்டேன். அதான் வசனம் வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கலாமா? மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். தெரிஞ்சு போச்சுப்பா, போயிடும். கூட்டு கேஸ்னாக்கா போயிடும். வசனம் வாசிக்கிறோம். நீ சாகவே மாட்ட போது. வார்த்தை பலப்படுத்த போது. மரணம் வரும் என்று ஒரு நிச்சயம் வச்சு எங்களுக்கு ஒரு நோக்கம் ஏற்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் செத்து போகல. அதை பவுல் வாசிக்கலாம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று அவர் எங்களை தப்புவித்தார். கைவிட்டார் அல்ல, இயேசு தப்புவித்தாரே. தைரியமா இருங்க. எதுவோ கத்தை பார்த்துப்பா. கத்தை சொந்த கை வலி காமிட்டு எந்த கத்தை பார்த்துப்பா. எனி ப்ராப்ளம், எனி ஈவல் பொசஸ் தேவன் சுகமாக்குவார் உங்களுக்கு. இந்த நம்பிக்கை சாங்க வச்சிருங்க. நிச்சயம் இந்த மாசம் நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதான் வசனம் வாசிக்கிறோம். கத்தா இப்படிப்பட்ட மனத்தின் என்ன பண்ண கத்தரு தப்பு விட்டாரு. நீங்க வாசிக்குமா? 60 வாசிங்க. இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் ஆமென் சொல்லுங்க. தப்புவிக்கிறார். 24 போயிடுச்சு, 25 வந்திருக்கு. இன்னும் தப்பு வைப்பாரா?
இந்த வருஷம் பிழைக்க முடியுமா, டாக்டரை பார்த்தாகணுமா, கவலையே படாதீங்க. எனி சுகர், எனி கேன்சர், எனி லங்ஸ் ப்ராப்ளம், எனி ஹார்ட் ப்ராப்ளம் கத்த சுகம் தப்பு வைக்க போறாரு. இந்த வார்த்தையை தினமும் வாசிங்க. இந்த வார்த்தை தினமும் வாசினே இருங்க. நீங்க தப்பு வைக்கப்படுவீங்க. உங்க பிள்ளைங்க மறிக்க மாட்டாங்க, நீங்க மறிக்க மாட்டீங்க. இன்னும் கத்தருக்கு ஊழியர் செய்வீங்க, கத்தருக்கு சாட்சியா வாழ்வீங்க. உங்க ஜீவன் காக்கப்படும், உங்க உயிர் காக்கப்படும். நீ செத்து போகாம, மறித்து போகாம, மரணத்தை சந்திக்காம இன்னும் தப்பிக்க போற இயேசப்பா, இன்னும் தப்பிக்க போற. வாசிக்கலாமா? இன்னும் தப்புவிப்பார் என்று இன்னும் அவர்தான் ஆண்டவர். உன் பிள்ளைக்கு அவர் தான் ஆண்டவர். உன் பிறப்பிக்கு அவர் தான் இயேசப்பா தான் ஆண்டவர். கர்த்தர் சொல்றார், வசனம் வாசிக்கிறோம். தப்பு வித்தாரு, இன்னும் தப்பு வைக்க போறாருப்பா, இன்னும் தப்பு வைக்க போறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தைகள் வாசிக்க 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 இன்னும் தைரியம் பெருகிட்டே இருக்கும். இந்த வார்த்தை படிக்க 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 உங்க பலன் பெருகும். இந்த வார்த்தை படிக்க 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 வியாதி போயிட்டே இருக்கும். இந்த வார்த்தை படிக்க 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 மந்திரம் ஓடிட்டே இருக்கும். இந்த வார்த்தை படிக்க 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 உங்க மேல அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கும். என்ன அபிஷேகம்? இயேசுவோட உயிர் திறந்த வல்லம் இறங்கிட்டே இருக்கும். நான் இயேசு மரித்தாரா, திரும்ப எழுந்தாரு. நீங்கள் எழுந்திருப்பீங்க, உழுத்துல எழுந்திருப்பீங்க, வாழ்க்கையில் எழுந்திருப்பீங்க, ஜபத்தில் எழுந்திருப்பீங்க, படிக்க விட்டு எழுந்து வெளியே வருவீங்க. கர்த்தரை உயர்த்துவதற்காக கை வைத்து ஆமென் சொல்லுவாயா? கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் தப்புவிப்பார் என்று தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அவரை நம்பி இருக்கிறோம். அவரே நம்பி இருக்கிறோம். அக்கினி சோலையா, சிங்க கெபியா, அவரே நம்பிருங்க. தலைக்கு மேல வெள்ளமா, இயேசு நம்புங்க. தலைக்கு மேல பிரச்சனையா, இயேசு நம்புங்க. தலைக்கு மேல கடன் பிரச்சனையா, இயேசு காப்பாற்றி வெளியே கொண்டு வருவாரு. முழுகி போக நினைக்கிறீங்களா, தற்கொலை பண்ண நினைக்கிறான், தற்கொலை பண்ண வேண்டாம். ஐயோ கடன் அதிகமாகி போச்சு, செத்து போக வேண்டாம். கொஞ்சம் பொறுத்துருங்க, கொஞ்சம் ஜபத்துல தனித்துருங்க, உபவாசம் போடுங்க. கடனை மாற்றி போட்டு வெளியே வந்து நீங்க பிரகாசமா வாழ்ந்து காட்டுவீங்க. சாத்தா பயமுறுத்துவான், சாத்தா பிரச்சனை கொடுப்பான், நீ செத்துருன்னு சொல்லுவான். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நீ தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு மீட்டு வெளியே கொண்டு வருவார், தப்பு வைப்பாரு, இன்னும் தப்பு வைக்க போறாரு. அவரே நம்பிருங்க. அசைக்கப்படவே மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, பின்வாங்கி போக மாட்டீங்க, தோற்று போக மாட்டீங்க, ஜெயிச்சு கொண்டே வர போறீங்க. கர்த்தர் செய்ய போறாங்க. பிப்ரவரி மாசத்துல கை வைத்து ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம். அன்பு சகோதரி சகோதரா, எதை பத்தி கவலைப்படாதே. எனி ப்ராப்ளம் இயேசுவை சால்வ் பண்ண போறாரு. உனக்கு நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போற. இயேசு மாத்திரம் பிடித்து கொண்டு நம்பிக்கை காத்திருங்க. இயேசுவை பலப்படுத்தி நிச்சயம் உயர்த்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். திரும்ப வாசனம் முடிக்கலாமா? 2 கொரிந்தியர் 1:9-10 வாசிங்க சீக்கிரமா. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் நின்று அவர் எங்களை தப்புவித்தார். அவர் who is that person? அவர் இயேசு கிறிஸ்து. யாருங்க அவரு? எந்த மருந்து மாத்திரை காப்பாற்ற அவர் ஜீசஸ் கிறிஸ்து. அவர் வாசிக்கலாமா? அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். 24 காப்பாத்தினாரு, 23 காப்பாத்தினாரு, கொரோனா கத்தர் காப்பாத்தினாரு, சுனாமி கத்தர் காப்பாத்தினாரு, இப்ப கத்தர் காப்பாற்ற போறாரு. அவர் தான் உனக்கு கடைசி காப்பாற்ற கத்தர் விசுவாசி. அவரே பிடித்து இயேசு பிடித்துக் கொள்ளுங்க. கத்தர் பலப்படுத்தி ஆஸ்வதிப்பாரு. வாசிக்கலாம். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். சகோதரா, இந்த 25 வருஷத்துல பிப்ரவரி மாசத்துல யாரை நம்பி போறீங்க? அவரே நம்பிடுங்க. நீங்க சாப்பிட்ற எல்லா மாத்திரை விட இயேசு நம்பிடுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். சுகமா வாழ்ந்து மறிக்காதபடிக்கு இன்னும் கர்த்தருக்கு சாட்சியா வாழ்ந்து காட்டுவீங்க. கர்த்தர் கிருபை செய்வாரா? கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் காப்பாரா? நிச்சயம் காப்பார். வெட்டப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் தாமே இந்த மகத்துவமுள்ள வார்த்தைகளை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நான் கண்களையும் மூடி ஒரு ஜபத்தை செய்யலாம். கைகளை உயர்த்தெல்லாம். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தாவே உமக்கு கோடி ஸ்தோத்திரப்பா. நீ கொடுத்த 2 கொரிந்தியர் 1:9-10 ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இதை பார்த்த மக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நீ கொடுத்த வார்த்தைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த 2ஆம் மாசத்துக்காக நான் செபிக்கிறேங்க தாவே. இந்த பிப்ரவரி மாசத்துக்காக நான் செபிக்கிறேங்க தாவே. இதை கேட்ட மக்களுக்கு மரணத்திலும் தப்புவித்துக்கு தாவே. தேவன் சாட்சாவை நடத்தும்படியாய் கல்வாரி நாமத்தில் செபிக்கிறேன். இதை கேட்கிற மக்களை பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, சாட்சாவைங்க, தைரியப்படுத்துங்கப்பா. இயேசு மகிமைப்படுவீராக. இயேசு ராஜாவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம். God bless you. God bless you. Hallelujah.